புதுக்கோட்டையில் காவலர்கள் பிடியிலிருந்து முந்திரி காட்டுக்குள் தப்பியோடி தலைமறைவான குற்றவாளி 2வது நாளாக தேடப்பட்டு வருகிறார். 20 வழக்குகளுக்கு மேல் தொடர்புடைய குற்றவாளி மீண்டும் போலீசில் பிடிபடுவாரா? காவலர்களின் பிடியிலிருந்து தப்பி ஓடிய கொள்ளையன் தொடர்ந்து 2வது நாளாக ட்ரோன் கேமராவின் உதவியோடு காட்டுப்பகுதியில் தேடுதல் வேட்டை. புதுக்கோட்டை மாவட்ட காவலர்களை சுற்றலில் விடும் கொள்ளையன் மீண்டும் சிக்குவாரா? புதுக்கோட்டை மச்சுவாடி பகுதியில் அடுத்தடுத்து வீடுகளின் பூட்டை உடைத்து 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த வழக்கில் மதுரை பெரிய பூலாம்பட்டியைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் மாரிமுத்து, பிரதீப் ஆகிய இருவர் போலீசாரிடம் சிக்கினர். அதில் பிரதீப் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். கைதான மாரிமுத்து அளித்த தகவலின் பேரில் மதுரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளை மீட்ட தனிப்படை போலீசார் அவரை மீண்டும் புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து மாரிமுத்துவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மருத்துவ பரிசோதனைக்கு காவலர்கள் மனோஜ்குமார், கார்த்திக் இருவரும் 2 வீலரில் அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள முள்ளூர் துணைக்கோள் நகரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது மாரிமுத்து தனது காலணியை வேண்டுமென்றே கீழே நடுவ விட்டு, "சார், செருப்பு கீழே விழுந்துருச்சு சார்" என்று நாடகமாடி இருக்கிறார். காலணியை எடுப்பது போல வண்டியிலிருந்து இறங்கியவர் திடீரென 2 காவலர்களையும் தள்ளிவிட்டு அருகிலிருந்த முந்திரி காட்டிற்குள் தப்பி ஓடினார். பின்னால் துரத்தி கொண்டு ஓடியவர்களால் மாரிமுத்துவை பிடிக்க முடியவில்லை. காவலர்களின் பிடியிலிருந்து குற்றவாளி ஒருவர் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் முள்ளூர் தைலமரக்காடு, பொற்பானையான் கோட்டை ஆகிய சுற்றியுள்ள பகுதிகளில் விடிய விடிய தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் மாரிமுத்துவை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் முறையான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் கவனக்குறைவாக செயல்பட்டு கொள்ளையன் தப்ப காரணமாக இருந்த கணேஷ் நகர் காவல் நிலைய முதல் நிலை காவலர் மனோஜ்குமார் மற்றும் 2ஆம் நிலை காவலர் கார்த்திக் ஆகிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். முதல் நாள் தேடுதல் வேட்டை தோல்வியில் முடிய தற்போது 2வது நாளாக தப்பித்துச் சென்ற கொள்ளையன் மாரிமுத்துவை ட்ரோன் கேமராக்கள், மோப்பனாய் உதவியோடு அடர்ந்த காட்டு பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. தப்பி ஓடிய கொள்ளையன் மாரிமுத்து பிடிபட்டால் மட்டுமே புதுக்கோட்டை காவலர்களுக்கிடையே நிலவும் பதற்றம் குறையும்.